ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நிறைய பேத்துக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது எல்லாமே சீட்ஸ்லேயே வளர்த்த முடியும் அப்படின்ற ஒரு சில ஃப்ளவர்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இது எல்லாமே நான் அமேசானில் வாங்கினது தாங்க. இது டெய்லியாவோட சீட்ஸ் இந்த 6 இதுலேயுமே போட்டிருந்தேன். இதில் நல்லா தளைஞ்சிருக்கு. இன்னும் இதில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால தளைஞ்சு வரல. அப்புறம் இதில் போட்டது இன்னும் ஒன்று கூட தளைஞ்சு வரலங்க. மற்றது இது பார்த்திங்கன்னா அந்த காஸ்மோஸோட சீட்ஸு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு. ஒன்று கூட இது இல்லாமல் எல்லாமே வந்திருக்கு. அடுத்து இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே என்ன சீடுன்னே எனக்கு தெரியல. சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி போட்டது தான் இந்த சீடு எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாம் நல்லாவே தளைஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு. அடுத்து இந்த ரோவும் என்ன போட்டேன் அப்படின்னு சொல்லி தெரில. இதோட நேம் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சீடு ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. சரி எப்படி வருதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி போட்டேன். இதுவும் பாருங்கள், இதில் ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று முளைச்சி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வருது. ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வருது. அடுத்து இது பார்த்திங்கன்னா பால்சம்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு இதெல்லாம் 3-4 போட்டேன். அப்படிலாம் போடாமல் கரெக்டாக 2 போட்டிருக்கலாம், இல்லை 1 மட்டும் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. அடுத்து இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீடாக இருந்ததுங்க. இலந்த பழத்தோட விதை சைஸில் இருந்துச்சு. சரி வருமா வராதான்னு தெரில அப்படின்னு போட்டேன். இதுவுமே நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இங்கே ஒன்று முளை விடுது, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று விடுது. அடுத்து இது பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் டாலு அப்படின்னு இருந்துச்சு. சரி இது 2 லைன் போட்டு விட்டேன். ஏன்னா நம்மளோட வரப்போட ஓரங்களில் வைக்கிறதுக்காக 2 லைன் போட்டு விட்டேன். இது சூப்பராக வந்துட்டுருக்கு. அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளோட மேரிகோல்டு தான். மேரிகோல்டு நான் 5 லைன்ஸ் போட்டேங்க. அதுவுமே ரொம்ப 1-2 மட்டும் போடுவோம், அதிகமாக போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஏதோ ஒரு 2-3 குழி இன்னும் முளையை விட்டு வெளியே வரல. மற்றது எல்லாமே நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சீடு இது கெலேடியா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுவுமே நல்லா தளைஞ்சு வந்திருக்குங்க. இதில் இருக்கிறதுல பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட தலையில் இப்போ இந்த ஜிப்சம் அதிகமாக விற்கிறோம். அதோட சீடுமே என்கிட்ட இருந்துச்சு, அந்த பாக்கெட்டில் இருந்துச்சு. ரொம்ப மைன்யூட்டாக இருந்ததுங்க. கடுகோட விதை கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். விதை ரொம்ப குட்டி குட்டியாக இங்கே தளைஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுங்க. சரி எப்படி வருமா வராதோன்னு தெரில, ஏன் இருந்து வேஸ்ட் பண்ணிட்டோன்ட்டு இப்படி தூவி விட்டேன். இங்கே பாருங்கள், அதுதான் ரொம்ப சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு. இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி தெரிலங்க. ஆனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய சீட்ஸ் இருக்குங்க. எல்லாமே போட்டு வருதா, அதை நம்மளோட தோட்டத்தில் எப்படி வருது அப்படின்றது எல்லாமே நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.